அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு எந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும், அதாவது ட்ரம்ப் டேரிஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ ரஷ்யன் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஸோ மோடியை மீட் பண்ண வர போறாரு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் அந்த நியூஸு. அதாவது ரஷ்யாவிலேருந்து ஆயில் நம்ம வாங்குறதுனால தான், இந்தியன் வாங்குறதுனால தான் அவங்களுக்கு அமௌண்ட்டுக்கு கிடைக்குது. அந்த அமௌண்ட்டை வச்சு தான் அவங்க உக்ரைன் மேலே போர் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ட்ரம்ப் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டேரிஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்தியா மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்ரம்ப் முடிவு பண்ணி ஸோ டேரிஃப் அதிகப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இப்போ இதனால பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு நட்புணர்வுல பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனாவோட பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ மோடியை ஒரு கான்ஃபரன்ஸுக்காக கூப்பிட்டுருக்கிறாரு இந்த வீக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்தியாவுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் மாதிரி தான் இதெல்லாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸாக வந்துட்டே இருந்தால் கூட ஸோ நமக்கு இந்த நிஃப்டி 50ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆனது தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த 24,500 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு மேலே வந்தது. இருந்தாலுமே ஃப்ரைடே அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இந்த ரஷ்யா மீட்டு, இந்த சைனா மீட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்தியாவுக்கு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி இந்தியாவும் சரி, ரஷ்யாவும் சரி, சைனாவும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட எதிரிகள் மாதிரி தான். ஸோ அவர் எல்லா நாட்டையுமே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டேரிஃப் போட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஸோ எல்லா நாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் எதிரி தான். ஸோ இந்த மாதிரி எதிரி நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்றப்ப ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களாக மாறுறப்ப ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்ல கொஞ்சம் ஒரு பை சைடு திரும்பறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது எப்படி போகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஃப்ரைடே ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டால எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டா க்ளோசிங் காலையிலேருந்தே கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 3038 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா 983, டிக்ளைன்ஸ் 1966, அன்சேஞ்சு 89. கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றதை விட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் அதிகமாக ஸ்டாக்ஸ் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 52 வீக் ஹைல 69 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 91 ஸ்டாக்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றதை விட நெகட்டிவ்ல ஒரு 30 ஸ்டாக்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 75, லோயர் சர்க்கியூட்ல 61. ஸோ என்எஸ்சி டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் ஹெவி செல்லிங் ப்ரெஷரா அப்படின்னு நம்ம எஃப்ஐடிஏ டேட்டாஸ் நான் சொல்றேன். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துரும், ஐடியா கிடைச்சிரும். அதாவது உண்மையிலேயே ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் மார்க்கெட் இருக்கா, இல்லைன்னா மேல ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம அதுல ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா நெகட்டிவ் தான். ஸோ ஐடி செக்டார் ஆல்ரெடி இறங்கிட்டு தான் இருக்கு. 328, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எஃப்எம்சிஜி, ஃபார்மா செக்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்லயே எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி மோர் தென் 1.5% வரைக்கும் டவுன் சைடு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் ப்ரெஷர்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஒர்க் ஆனது. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா 25,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இதையுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ எண்டிங்ல இந்த இடம், அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே எந்த இடத்துல மார்க்கெட் மேல வந்ததோ ஸோ சேம் பிளேஸ் சப்போர்ட் ஜோன்ல இப்போதைக்கு மார்க்கெட் நிற்குது. ஸோ 50-50 சான்ஸ். ஸோ பைக்கும் செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ எஃப்ஐடிஐ டேட்டாஸ் எப்படி இருக்கு, ஸோ உண்மையிலேயே செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எஃப்ஐடிஐ பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மந்த் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 2 நாள் ஒரு 6 ட்ரேடிங் டேஸ் தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அந்த 6 ட்ரேடிங் டேஸ்லயுமே ஸோ கிட்டத்தட்ட கேஷ்ல எந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஸோ 8, 9, 10 அதாவது 8 ஆகஸ்ட் மார்க்கெட் இறங்கியிருந்தா கூட கொஞ்சம் கேஷ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங்ல தான் முடிஞ்சிருக்கு. அதாவது 1932 கோடி, 7,723 கோடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸோ 8 ஆகஸ்ட் நமக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தா கூட கொஞ்சம் ஃபோக்கஸ் அவங்க பையிங்ல தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட் மந்த் இவ்வளோ இத்தனை நாள் ஒரு 2 நாள் 6 நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 கோடி ரூபா செல்லிங்லையும் ஸோ டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 36 கோடி ரூபா, அதாவது 14 கம்பேர் பண்றதை விட கிட்டத்தட்ட ஒரு
2 மடங்குக்கு மேலே வந்து டிஐஎஸ் வந்து பையிங்ல தான் இருப்பாங்க. ஸோ எப்பவுமே டிஎஸ் பையிங்ல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ பீப்புள்ஸ் மணி தான். இப்போ நம்ம எஸ்ஐபின்னு போடுறோம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் மார்க்கெட்டை வந்து இன்னுமே பையிங்ல வந்து காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அமௌண்ட் வந்து பீப்புள்ஸ் மணி வந்து எஸ்ஐபியில் போடலை, மியூச்சுவல் என்ன சொல்றதுன்னா அந்த அளவுக்கு அவேர்னஸ் இன்னும் பீப்புள்ஸ் வந்து கிரியேட் ஆகலை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கோ கவுந்து போயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எஃப்ஐஎஸ் செல்லிங் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா டிஐனால வாங்கறதுக்கு பணம் இருக்காது. அதுக்கு ஒரே காரணம் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல மட்டும் ஸோ மாசம் வந்து 25,000 கோடி ரூபாய் வந்து இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சுதான் தொடர்ந்து வந்து இவங்க வந்து பையிங்லேயே இருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து நியூஸுக்கு தகுந்த மாதிரி பை செல் வந்து பண்ணுவாங்க. அப்படி இருந்துமே கூட 8th ஆகஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையிங்ல தான் இருந்திருக்கிறாங்க. ஈக்விட்டிஸை வந்து ஸோ பையிங் ப்ரெஷர்ல தான் முடிச்சிருக்கிறாங்க. கேண்டில்ஸ் வேணா நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குமே தவிர ஸோ ஓவராலா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர வெளியே வந்து அவ்வளோ வந்து எடுக்கல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட இண்டெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸும் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸும் எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க 8th ஆகஸ்ட். அதாவது ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்லயும் சரி ஆப்ஷன்ஸ்லயும் சரி ஸோ 8th ஆகஸ்ட் வந்து செல்லிங்ல க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்லயும் அதே மாதிரி தான். ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பையிங்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 2725 கோடி ரூபாய் வந்து ஸோ கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஈக்விட்டிஸ் தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ எப்பவுமே நமக்கு ஈக்விட்டிஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எஃப்என்டோ வந்து நடக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 2 டைப் ஆஃப் இது வந்து கொடுக்கும் எஃப்என்டோல. அதாவது ஃபியூச்சர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் சார்ட் வந்து இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரேடிங் வியூல போனீங்க எந்த இதில் போனாலும் 3 டைப் ஆஃப் சார்ட் வந்து இருக்கும். ஸோ செல்லிங் அண்ட் பையிங் ப்ரெஷர் வந்து இதில் மட்டும் தனியாக கொடுப்பாங்க அது ஒரு சில டைமு. ஆனால் இதுதான் கேஷ் மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நடக்கும். ஸோ இந்த கேஷ் மார்க்கெட்ல இருந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா எஃப்என்டோ. ஸோ எஃப்என்டோல ஸ்ட்ரைட்டாக வந்து கேஷ் ஃப்ளோ ஆகாதா அப்படிங்கன்னா ஆகும், ஆகாமல் கிடையாது. பட் மெயினாக வந்து இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எஃப்என்டோல வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்ப 8th ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலா எஃப்ஐஆ இருக்கட்டும் டிஐஆ இருக்கட்டும் ஸோ நமக்கு வந்து கேஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ எப்போ ரெக்கவரி ஆகும் அப்படின்னா ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனது அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கும். அதாவது கேப் டவுன்னா எந்த ஸ்கிரிப்டா இருந்தாலும் சரி, ஸோ நான் தனித்தனியா சொல்லலை, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆகாமல் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரெக்கவரி பாசிபிள். ஸோ க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஒரு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிஃப்டியே சொல்கிறேன். ஸோ நிஃப்டியோட ஃப்ரைடே க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,363. ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிடும். சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கினா கூட ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஓவராலாக நம்ம இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரெக்கவரின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இருந்தாலுமே கூட இந்த லோல தான் வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ கேப் டவுன் இல்லை அப்படின்னா மண்டே நாளைக்கு ஸோ கண்டிப்பாக அகைன் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதோட டார்கெட் எல்லாம் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரைடேவோட ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்செக்ஸோட ஃப்ரைடே வந்து 80,550. ஸோ ரெக்கவரி ஆகிறப்ப க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 80,500. ஸோ எவ்வளோ தூரம் இறங்குனதோ ஸோ அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கேண்டில்ஸ் எல்லாம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து மண்டே அன்னைக்கு இருக்கு. நாளைக்கு எப்போ அப்படின்னா கேப் டவுன் விழக்கூடாது. ஸோ கேப் டவுன் விழாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன். ஸோ க்ரூட் ஆயிலை பற்றி நாளைக்கு காலையில வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ க்ரூட் ஆயில் வந்து நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்திருக்கும். காட்டுறோம் பாருங்க. ஸோ 5,645. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா
ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஒரு இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாட்டம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரே கேண்டில் தான் 5645லேருந்து 5500 வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட்ஸ் 120 பாயிண்ட்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் வந்து டவுன் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு யூஎஸ் ஆயில் வந்து ஓப்பன் ஆகட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து காலையில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.